இப்ப தலைவாடி இப்படி இருக்குது, இப்படி ஒரு கதிர் வருது. இது என்ன கோணத்துல படுதுன்னு சொல்லுங்க பாப்போம். இது 90 பாகையில படுது. இந்த இது தலைவாடி, இந்த வார படுற கதிர் வந்து 90 பாகை, அதாவது செங்குத்தாக படுது. சோ அதே பாதையில திரும்பி போகுது, அதாவது செங்குத்தாகவே தெரிச்சு போகுது. படுகதிரும் தெரிகதிரும் ஒரே பாதையாக இருக்குது. இது படுகதிர், இது வந்து தெரிகதிர். இப்ப இந்த படத்தை பாருங்க, கீழே வரைஞ்சிக்கிற ஒரு தலைவாடி. இது என்ன கோடு போடுறது? இது மெழுகு பூசப்பட்ட மேற்பரப்பு. அதுல வந்து என்ன செய்யறதில்ல, அது தெரி மேற்பரப்பு இல்ல. அதுல ஒழுக்கதிர் பட்டாலும் தெரிப்பு நடக்காது. இந்த மேற்பரப்பு மட்டும்தான் தெரிப்பு நடக்கக்கூடிய மேற்பரப்பு. அப்போ அதுல ஒழுக்கதிர் பட்டுன்னு சொன்னா கட்டாயம் தெரிப்படையும். அப்ப கீழே இது 1ஆம் படம் எடுப்போம், இது 2ஆம் படம் எடுக்கிறேன். சோ 2வது படத்துல வந்து தலைவாடி தானே கீழே உள்ளது. தலைவாடிக்கு எப்படி கதிர்படுது, என்ன கோணத்துல? சொல்லுங்க. 2வது படத்துல தலைவாடிக்கு எப்படி படுது கதிர்? ஏன் யாருமே பேசுற இல்லையா? செங்கோணமா வருது. செங்குத்தாக படுது இல்லையா? செங்கோணம் மீன் செங்குத்துன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே, குட். செங்குத்தாக படுது இல்லையா? இதுவும் பாருங்க, செங்குத்தாக படுது. ரைட், மெசேஜ்லயும் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். செங்குத்தாக, ரைட், குட். செங்குத்தாக படுது. செங்குத்தாக அந்த வேர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் இப்ப என்ன செங்குத்துன்னு யோசிக்கிறீங்களா? சரியா? செங்குத்தாகவா, செங்கோணமா தானே படுது, அப்படி எல்லாம் யோசிக்கப்படாது. செங்குத்துன்னா என்ன? 90 பாகையில போயிட்டு பட்டா நாங்க செங்குத்து அப்படின்னு சொல்லி சொல்ல, செங்குத்து 90 பாகை. அப்ப நீங்க யோசிக்கப்படாது, நான் வரைஞ்ச மாதிரி தான் படம் உங்களுக்கு எக்ஸாம் வரும் யோசிக்கப்படாது. இதுக்குதான் சொல்ற பாடமாக்கி படிக்கப்படாது. சிலாக என்ன செய்யற, தலைவாடி நிலை குத்தாய்க்குது தானே, இப்படி பட்டா மட்டும்தான் இப்படி போகும். அவ இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு என்ன செய்யற, தலைவாடி எப்படி மாத்தி தந்துட்டா, இப்படி நாங்க படிக்க இல்லையே, இப்படி ஒரு கதிர் வந்தா எப்படி போகும்னு தெரியாது, இப்படித்தானே படிச்சிக்கிறோம். அது யாரு கஷ்டம் சொன்னா பாடமாக்கி படிக்கிறார்களுக்கு. பாடமாக்கி படிச்சா என்ன நடக்கும்? இப்படி வந்தா சரியா செய்வாங்க. படிச்சுட்டு தானே, இப்படி வந்தா செய்ய மாட்டாங்க. யார் இந்த கேள்விக்கு விட செய்வாங்க? விளங்கி படிக்கிறார்கள் மட்டும்தான். என்னத்தை விளங்கி படிக்கணும் நீங்க? நீங்க இதை பாடமாக்குற இல்ல, கதிர் வரிப்படத்தை பாடமாக்குற இல்ல. எப்ப என்ன நடக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். செங்குத்து உண்டா என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கணும். சோ மெசேஜ்ல போடுறேங்க, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசினா லேஸ் ஆயிக்கும். எனக்கு லெப்ட்ல தானே நான் பார்க்கணும் உங்க மெசேஜ். கொஞ்சம் வெயிட் பண்ணி யாரோ மெசேஜ் போட்டிருந்தேன்னு பார்ப்போம். திரும்ப சொல்லவா? ரைட், ஓகே. அத்தனை விளம்பரப்படுத்திட்டீங்கன்னா தான் நீங்க ரைட். திருப்பி திருப்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டீங்க, நாங்க இன்னும் புதிய விஷயத்துக்கு போக இல்லை. ரைட், அதே விஷயம்தான். ரைட், அவதான் நீங்க இங்க இது என்ன நடக்குது, செங்குத்தாக படுது. இங்கேயும் என்ன செய்யுது, செங்குத்தாக தான் படுது. அப்ப தலைவாடியை நீங்க எப்படி திருப்பி தந்தாலும் செங்குத்துன்னு சொன்னா என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? செங்குத்துண்டா என்ன, தலைவாடியில மேற்பரப்புக்கு 90 பாகையில வார கதிர் வந்து பட்டா நாங்க செங்குத்துன்னு சொல்லுவோம். செங்கோணத்துல படணும், செங்கோணம். அப்ப இப்படி தலைவாடி இப்படி திருப்பி தந்தாலும் பிரச்சனை இல்லை. இது எப்படி படுது பாருங்க, கிடை. இது வந்து தலைவாடி கிடையாய்க்குது, படுற கதிர் நிலை குத்தாப்படு. சோ இது செங்குத்து. இப்படி வர விஷயத்த நான் செங்குத்துன்னு சொல்றேன் பாருங்க. எப்படியும் செங்கோணம் மேலுக்கு வரையலாம், வளைச்சியும் வரையலாம். அப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. தலைவாடி உங்களுக்கு எப்படித்தான் மாத்தி மாத்தி தந்தாலும் பாருங்க, இது 1ஆம் படம், கீழே உள்ள 2ஆம் படம், இதுல உள்ள 3ஆம் படம். பாருங்க, தலைவாடியும் எப்படி எல்லாம் எனக்கு மாத்தலாம். இல்லை இப்படி தலைவாடியை வச்சேன்னு சொன்னா அதுக்கு செங்குத்து எப்படி, இப்படித்தான் அதுக்கு செங்குத்து. செங்குத்து மீன் 90 பாகை இப்படி படணும். அப்ப இப்படி இருக்கிறதுக்கு நேர நிலை குத்தா வருதுன்னு சொன்னா இது செங்குத்து இல்ல. பாருங்க, செங்குத்து இல்ல. இது வரையணும் நீங்க, இது வரையணும். செவ்வன் வரைஞ்சன்னு சொன்னா இதுதான் படுகோணம். அப்ப அங்க கோணம் ஒன்று உருவாகுது. படுகோணம் தெரிகோணம் எல்லாம் நான் போன முறை விளாம்படுத்திக்கிறேன். சோ ரெக்கார்டிங் கட்டாயம் பாருங்க. அப்ப இந்த கதிரை பார்த்தீங்கன்னு சொன்னா செங்குத்தா படை இல்லை. அது ஒரு செவ்வன் ஒன்று வரையுது. செவ்வன் எப்படி வரும், மேற்பரப்புக்கு செங்குத்தாகத்தான் செவ்வன் வரும். அதாவது படு மேற்பரப்பு, கதிர் எந்த மேற்பரப்புல படுறாரோ அவருக்கு செங்குத்தாக வரைகிறது தான் செவ்வன். ரைட். அப்ப செவ்வன் வழியே கதிர் வந்தன்னு சொன்னா அதுதான் செங்குத்தா வருதுன்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா செவ்வனும் எப்பயும் எப்படி இருக்கும், செவ்வன் சொன்னா என்ன, படுற மேற்பரப்புக்கு செங்குத்தாக வரைகிறது தான் செவ்வன். அப்ப செவ்வன் வழியே ஒரு கதிர் வருதுன்னு சொன்னா அதே வழியே தான் தெரிஞ்சு போகும். அங்க தெரிப்பு இந்த விலகல் ஒண்டிக்கிறா, குறித்த ஒரு கோணத்துல விலகி போற அப்படி இல்லை.
இது கிளியரா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னு விளங்குதா? சொல்லுங்க. விளங்குச்சா? ரைட், மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட் சொல்ற நேரம் மைக் யார் டவுன்ல இது கொஞ்சம் பாருங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். செங்குத்து எப்படி செங்குத்து கண்டுபிடிக்கிறேன் விளங்கிக்குண்டு. மேற்பரப்புக்கு 90 பாகையில வந்து ஒரு கதிர் வந்து பட்டா அதுதான் செங்குத்துன்னு சொல்றோம். சரியா? அப்ப இதுவும் செங்குத்து தான். ரைட், ஓகே, சரிதானே? விளங்கிட்டா உங்களுக்கு? செங்குத்துன்னு சொல்ற விஷயத்துல யாரும் சரி டவுட் இருக்கிறா? மேற்பரப்பு அதாவது பட கதிர் எந்த மேற்பரப்புல படுதோ அந்த மேற்பரப்புக்கு கதிர் வந்து 90 பாகையில வந்து பட்டன்னு சொன்னால் 90 பாகையெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும் தானே உங்களுக்கு? அதெல்லாம் 6ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிறீங்க இல்லையா? அதான் செங்குத்துன்னு சொல்றோம். அதாவது எந்த மேற்பரப்புல கதிர் படுதோ அந்த மேற்பரப்புக்கு 90 பாகை கோணத்துல வந்து கதிர் பட்டுச்சேன்னா அது செங்கோணத்துல படுது, அதாவது செங்குத்தாக படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி செங்குத்தாகப்பட்ட கதிர் அதே பாதை வழியே திரும்பி செல்லும். அப்ப படுகதிர் பாதையில தான் தெரிகதிரும் போதும். இது படுகதிர்னு சொன்னா இது தெரிகதிர். அது இது படுகதிர் இது தெரிகதிர் மாறி செல்ல இயலாதுன்னு கேட்ட செல்ல இயலாது. அது படுகதிர் வந்து இந்த மேற்பரப்பை நோக்கி போகும். சரி, தெரிகதிர் வந்து என்ன செய்யும்? மேற்பரப்பை விளத்தி போகும். அதாவது பட்டு தெரிச்சு போறாரு. இவரை நோக்கி வார கதிர், இந்த படுற தெரிமேற்பரப்பை நோக்கி வார கதிர் தான் படுகதிர். தெரிமேற்பரப்புல இருந்து விளத்தி போறாரு. இவர் பாருங்க, இவர் போறாரு பாட்டு. போற கதிர் வந்து தெரிகதிர். வந்து ரெண்டும் ஒரே பாதையில வந்துச்சு. படுகதிரும் தெரிகதிரும் 90 பாகையில பட்டதால செங்குத்தாக பட்ட அப்படித்தான் தெரிக்கும். அது எப்பயுமே அதை நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம். அப்ப இதுவும் செங்குத்து தானே. நான் இந்த படத்தாவ தான் நீங்க இதுவும் என்ன இந்த ஆகிற தலைவாடி இப்ப திருப்பி வச்சுக்கிறேன். இப்ப தலைவாடி எப்பயுமே இப்படித்தான் ஈக்கணும் இல்லையே இல்லையா? தலைவாடி எப்படியும் இருக்கலாம். தலைவாடி இப்படித்தான் ஈக்கணும் இல்லை இப்படி வச்சேன்னு சொன்னா கதிர் மேல இருந்து வந்து இப்படி பட்டேன்னு சொன்னா செங்குத்து பாருங்க, செவ்வனாக படுது, செங்குத்தாக படுது. அப்ப இதுல தெரிகதிர் எப்படி வரும்? அதே பாதையில இப்படி தெரிக்கும். இது வந்து படுகதிர், இது வந்து தெரிகதிராக இருக்கும். இத பாருங்க, இத பாத்தீங்கன்னு சொன்னால் படுகதிர் வந்து என்ன செய்யும்? மேற்பரப்பு நோக்கி வருது. தெரிகதிர் மேற்பரப்புல இருந்து விலத்தி போகும். அப்ப இது படுகதிர், இது வந்து தெரிகதிராக இருக்கும். இது கிளியரா உங்களுக்கு? இந்த படுற மேற்பரப்பு தலைவாடின்னு சொல்ற மேற்பரப்பை நோக்கி வர கதிர் படுகதிர். இந்த அம்புக்குறிய வச்சுதான் படுகதிர் தெரிகதிர் கண்டுபிடிக்கணும். படுகதிரும் தெரிகதிரும் ஒரே பாதை. இது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப 90 பாகை, எஸ், இப்ப 90 பாகை இல்லாம வேறொரு கோணத்துல போறத பாப்போமா? எல்லாரும் சரிதானே? சொல்லுங்க. அப்ப அந்த தலைவாடி எங்கால சைட்ல இருந்தா 90 வாயில வந்தா ஸ்ட்ரைட்டுக்கு தானே அடிக்காது மத்ததும் போகும். எப்படி கேக்குறீங்க? தலைவாடி அப்படி நேரா 90 பாகையில படுகாதில வந்து தெரியாது அதே ஸ்ட்ரைட்டுக்கு தானே போகும். வார பாதை வழியே தான் போகும் 90 பாகையில பட்டா. இப்ப ஏன் பாருங்க, இது வந்து தலைவாடி இப்படி வச்சுக்குது நிலை குத்தாக. நிலை குத்தாக வச்சா எப்படி வந்து கதிர் பட்டா செங்குத்தாக அமையும்? இப்படி வந்து பட்டா அது செங்குத்து இல்ல. அது செங்குத்து எப்படி கண்டுபிடிக்கிற? நீங்க படுற மேற்பரப்புக்கு ஒரு செவ்வன் வரையணும். செவ்வன் சொன்னா செங்குத்தாக ஒரு கோடு. செங்குத்துன்றது 90 பாகை இல்லையா? எந்த மேற்பரப்புல படுதோ அந்த மேற்பரப்புக்கு ஒரு செவ்வன் வரையணும் படுபுள்ளியில. கதிர் வந்து எந்த மேற்பரப்புல படுதோ அந்த படுற இடத்துல அதனை படுபுள்ளின்றோம். மேற்பரப்புல கதிர் வந்து படுகிற இடம் தான் படுபுள்ளி. அப்ப படுபுள்ளியில இருந்து மேற்பரப்புக்கு ஒரு என்ன செய்யணும்? செங்குத்தொண்டு வரையணும், செவ்வன் ஒன்று வரையணும். பாருங்க, இதை வந்து தலைவாடி இது எடுத்தா தலைவாடிக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? ஒரு கதிர் வந்து படுது, ரைட்? இப்படி ஒரு கதிர் வந்து படுது. இப்ப முதலாம் நீங்க செய்ய வேண்டிய வேலை செவ்வன் வரையணும். எப்படி செவ்வன் வரைகிற? செவ்வன் என்ன? அதுல விட செவ்வன் செங்குத்து. செவ்வன் சொன்னா என்ன? பற்ற மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கிற கோடு தான் செவ்வன். அப்ப எவ்வளத்துல நீங்க செவ்வன் வரையணும்டா? கதிர் வந்து அந்த மேற்பரப்புல பற்ற புள்ளி எதுன்னு இருக்குது, அதுதான் படுபுள்ளின்றோம். படுபுள்ளியில இருந்துதான் செவ்வன் வரையணும். அப்ப இவ்விடத்துல இருந்து செவ்வன் வரையணும். எப்படி வரையணும்? செவ்வன் என்ன? மேற்பரப்புக்கு செங்குத்தாய்க்கும். எது மேற்பரப்பு? நிலை குத்தாக தானே மேற்பரப்புக்குது.
அப்ப அதுக்கு எப்படி வரும் செவ்வன்? கிடையாக வரைஞ்சாதான் செங்குத்தாக இருக்கும். அதாவது 90 பாகை. பாருங்க 90 பாகை கோணம். இப்ப நிலைக்குத்து பற்ற மேற்பரப்பு நிலைக்குத்தாகிறது. செவ்வனை கிடையாக வரைஞ்சாதான் 90 பாகை சொல்லி சரியா வரும். கதிரை நீங்க மறந்துட்டு செவ்வனை மட்டும் யோசிங்க. அப்ப எப்படி எப்ப செவ்வன் வரையணும்? நாங்க கதிர் வந்து படுற இடம் அந்த மேற்பரப்புல படுற புள்ளியில இருந்துதான் செவ்வன் வரையணும். சரியா? இப்ப செவ்வன் வழியே வந்தா ஒரு கதிர் செவ்வன் வழியே வந்தா அதுதான் நாங்க சொல்றோம் செங்குத்தாகப்படுது. இப்ப இப்படியே அந்த செவ்வன் வழியாக ஒரு கதிர் வந்து பட்டுன்னு சொன்னா, அதாவது இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக ஒரு கதிர் வந்து பட்டால் அதே பாதையில திரும்பி செல்லும். மற்ற கதிர்கள் அப்படி இல்லை. இந்த கதிர் என்ன செய்யும்? அதுக்கு படிச்சுட்டாரு என்ன அடுத்து நேத்தும் படித்தந்தாச்சு சொத்துமே வேளாண்படுத்துறேன். இப்ப இது இப்படி இந்த கதிர் வந்தா திரும்பி இது அதே பாதையில திரும்பி போகுமான்னு கேட்டா இல்ல. இது படுகதிர், இது தெரிகதிர்னு சொன்னா பிள்ளை. அது இது வந்து படுற கோணம் எவ்வளோ? இப்ப இந்த கதிர் அழிப்போமே, செவ்வனா படுற கதிர் அழிக்கிறேன், இந்த கதிரை மட்டும் வரையுது. இப்படி ஒரு கதிர் வந்து உங்களோட மேற்பரப்புல படுது, இந்த தலைவாடிட்டு மேற்பரப்புல. என்ன செய்யணும்? இப்ப செவ்வன் வரையணும். செவ்வன் எப்படி வரைகிற? இதுதான் படுகுள்ளி. இடத்துல தானே கதிர் வந்து படுகுது. சோ இது படுகுள்ளி. படுகுள்ளியில இருந்து செவ்வன் வரைகிற எப்படி? செவ்வன் சொல்றது இந்த தலைவாடியில மேற்பரப்புக்கு செங்குத்தாய்க்கும். அப்ப படுகுள்ளியில இருந்து எப்படி செவ்வன் வரையணும்? இப்படி வரைஞ்சாதான் செவ்வன். என்ன சொன்னா செவ்வன் யாரை வச்சு வரைகிறது? எந்த மேற்பரப்புல படுதோ அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா வரைகிறது தான் செவ்வன். கதிர் வந்து எந்த மேற்பரப்புல படுதோ அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக வரைகிறதுக்கு தான் பேர் என்ன? செவ்வன். அப்ப நான் வரைஞ்சிக்கிற செவ்வன் விளைச்சா முறிகோட்டால வரையுங்க. செவ்வன் முறிந்த கோடுகளால காட்டுங்க. கதிரை வந்து முறிவில்லாம அந்த நேர்கோட்டால காட்டுங்க. அப்ப இந்த கதிர் வந்து படுற இடம் படுபுள்ளி. படுபுள்ளியில இருந்து, அதாவது மேற்பரப்புல கதிர் இடத்துல வந்து படுது. சோ படுற இடத்துல இருந்து ஒரு செவ்வன் அதுக்கு வரையுது. மேற்பரப்புக்கு செங்குத்தாக வரைகிறதுதான் செவ்வன். சோ செவ்வன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்ப பாருங்க, இந்த கதிர் வந்து செவ்வனு கூடாக வந்திருந்தா அதே பாதையில திரும்பி செல்லும். செங்குத்தாக பட்டா அதே பாதையில திரும்பி செல்லும். ஆனா இது அப்படி வந்து படை இல்லை இல்லையா? ஒரு கோணத்துல வந்து படுது. அதுதான் படுகோணம். படுகோணம்டா என்ன? படுற கதிர் படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம் இருக்கிற இதுக்குத்தான் சொல்றேன் நாங்க படுகோணம். படுகோணம்டா என்ன? படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு தான் படுகோணம்னு சொல்றோம். அது ஆங்கில எழுத்தால் என்னன்னு சொல்லுவோம்? சிம்பிள் ஐ. சிம்பிள் ஐயால படுகோணத்தை குறிச்சு காட்டுவோம். அப்ப இங்க வந்து இந்த கதிர் என்ன செய்யுது? குறித்த ஒரு கோணம் ஐயோட வந்து படுது. குறித்த ஒரு படுகோணத்தோட வந்து படுது. ஆரம்பத்துல பார்த்து இந்த கதிர் எப்படி பட்டுச்சு? செங்குத்தாக. என்னோட படுகோணத்துல அளவு வந்து 90. அப்ப 90 படுகோணம் 90ங்க இல்லையா? அது சாரி படுகோணம் வந்து இங்க எவ்வளோ? 0 இல்லையா? அது வந்த இது செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் தானே படுகோணம். அப்ப இங்க கோணம் என்ன? 0. ஐ சமன் 0 இங்க. அது செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் தான் படுகோணம். இங்க செவ்வனுக்கு கூடாகவே கதிர் வருது. அப்ப செவ்வனும் கதிரும் ஒரே பாதையில இருக்கிறதால அங்க படுகதிர் வந்து படுகோணம் இல்ல. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் ஒண்டிக்கிறாங்க. நேரா வந்து செங்கோணத்துக்கு இந்த செவ்வனு கூட வந்து பட்டன்னு சொன்னா இல்லதானே? ஆனா இங்க எப்படி செவ்வன் வேற ஆகிறாரு, படுகதிர் வேற ஆகிறாரு. சோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கோணம் ஒன்று உருவாகும். அந்த கோணத்துக்கு பேர் தானே என்ன? படுகோணம். படுகோணம்னு சொல்றது படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் படுகோணம். மறக்கப்படாது. ஐன்னு சொல்லுவோம். நான் இப்ப ஐன்னு குறிச்சிக்கிறேன். ஐன படுகோணம்னு எழுதிட்டு கேளாதானே? நீங்க தெரியணும். ஐந்த அது படுகோணம். அதே மாதிரி தெரிகோணத்துக்கு சொல்றேன் நாங்க ஆறு. ஆறால குறிக்கிற தெரிகோணம். இப்ப படுகோணம் தானே படிச்சுக்கிறோம். படுகோணம் வரைஞ்சது சரியா எல்லாருக்கும்? கிளியரா? படுகோணம் சொன்ன என்ன? இவருக்கு சொல்லுவோம் படுகதிர். படுகதிர் தளவாடியில மேற்பரப்ப நோக்கி வராரு. அவருதான் வந்து தளவாடியில படப்போறாரு. தளவாடியில எந்த கதிர் வந்து பட போகுதோ, அதாவது தளவாடியை நோக்கி வர கதிர படுகதிர் என்றோம். தளவாடியில இருந்து விளக்கி பட்டு தெரிச்சு போற கதிர் வந்து தெரிகதிர். இன்னும் தெரிகதிர் வரையே இல்லை. படுகதிர் மட்டும்தான் வரைஞ்சிக்கிறேன். சோ படுகதிர் வரைஞ்சிக்கிறேன். அடுத்த விஷயம் என்ன சொல்லி தந்திக்கிறேன் உங்களுக்கு? படுபுள்ளி சொல்லி தந்திக்கிறேன். படுபுள்ளின்னா இந்த இது படுபுள்ளி. படுபுள்ளின்னா என்ன? அந்த மேற்பரப்புல கதிர் வந்து படுற புள்ளி இடம் தான் படுபுள்ளி. படுபுள்ளியில இருந்துதான் நம்ம செவ்வன் வரைவோம். மேற்பரப்புக்கு செவ்வனா செங்குத்தாக